ஹலோ டெக்கீஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு பிளிங்கிங் ஆஃப் லைட்டு வந்து எப்படி வந்து ராஸ்பெரி பைக்கு வச்சு பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நம்ம ராஸ்பெரி பைக்கு. இதுக்கு வந்து செட்டப்லாம் கரெக்டாக இருக்குது. இதுக்கு செட்டப்புக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ இருக்குது, நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ படி பார்த்தா மொத்தம் மூணு எல்இடிஸ் இருக்குது. ரெட்டு, ப்ளூ, இது இந்த 3 பின் எல்இடி. இந்த 2 பின்னில் பவர் கொடுத்து 2 கலரில் எரியும் ஒரே எல்இடியில். இப்போ வந்து நம்ம டோனி சாஃப்ட்வேர் போவோம். நான் முன்னாடி பின்னில் எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இம்போர்ட் மிஷின், இந்த ராஸ்பெரி பைக்கோடது இம்போர்ட் டைம் இம்போர்ட் பண்ணுவது லைப்ரரியை. இதில் 15 பின்னை வந்து ஒவ்வொரு இதாக இருக்குது. 15, 20, 21, 11, 14, 21. இது வந்து இது 20, 21, 15. இங்கே 15ல் ரெஸ்ட்டாக இருக்குது, 14ல் ரெஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வோல்டேஜ்னால பல்ப் ஃபியூஸ் ஆகக்கூடாது, ரெஸ்ட்டாக கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒயில் லூப் அண்ட் சீக்வன்ஸ்னு எழுதிக்கிறோம் என்னென்னு. அப்புறமேட்டு ஒயில் லூப் என்னென்ன ஆரில் வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு 15 எல்இடி, அப்புறம் 20 எல்இடி, 14 எல்இடி, 21 எல்இடி இதெல்லாம் மூவ் ஆகணும். ஒயில் இந்த ஒயில் லூப் வந்து நம்ம வந்து ஒயில் ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக இருக்க அந்த ஒயில் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒயில் மூலிமா வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் வந்து ரிப்பீட்டடாக பண்ணலாம். ட்ரூனால் வந்து அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அது நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து கண்டிஷன் எதுவுமே போடல, அந்த ட்ரூன்னு போடுறதுனால இது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் அன்டில் சுவிட்ச் ஆஃப் ப்ளக் அவுட் தி ராஸ்பெரி பைக்கோ. இப்போ ஃபார்னு போட்டுருக்கோம், ஒயில் ட்ரூ போட்டு அதில் ஃபார் எல்இடி இன் சீக்வன்ஸ்னு போட்டுருக்கேன். எல்இடியோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எல்லாத்தையும் எல்இடின்னு இது பண்ணிட்டோம். இந்த எல்இடி வந்து சீக்வன்ஸ்னு ஒரு அறைக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம சீக்வன்ஸை அப்படியே போட்டோம். எல்இடி வேல்யூ 1 அப்படின்னா ஆன் ஆகும். இது இந்த ஸ்லீப் சைக்கிளோட வேல்யூ, அது எந்த டைமில் வந்து மூவ் ஆகணும், எத்தனை ஸ்லீப்னால் எத்தனை ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும். அப்புறமேட்டு எல்இடியோட வேல்யூ 0 ஆகும், அப்படின்னா ஆஃப் ஆகும். இது அந்த டைமிங். அப்புறமேட்டு எல்இடி இந்த வந்து ஃபாரில் இருக்கிறனால அது ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஸ்க்ரட் ரன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்மளோட இந்த வேல்யூவில் வந்து ஸ்லீப் சைக்கிளோட வேல்யூ வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம். 5 ஆக்குறோம். 5 ஆக்கிட்டு இந்த ரீஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அது பொறுமையாக இருக்குது. இப்போ வந்து இதை இன்னும் அதிகப்படுத்துகிறோம். 1 ஆக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுறோம். ஒரு செகண்டுக்கு 1 மூவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்தடுத்து எப்படி ராஸ்பெரி பைக்கோ அட்ரினோ எல்லாத்தையும் ஓனாக பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.